வெல்கம் டு மை சேனல் ஆஷா ஒயர் பேஸ்கெட்ஸ். இன்றைக்கி இந்த ஸ்மால் சைஸ் பூஜா பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த 2 ரோல் வச்சு கிராஸ் கட்டில் சின்ன சைஸ் பூஜை கூட எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு மெரூன் கலரில் ஒரு ரோலும் சாண்டல் கலரில் ஒரு ரோலும் எடுத்துருக்கிறேன். பேஸ் வந்து ஃபுல்லாக இந்த மெரூன் கலரில் போட்டுட்டு மேலே கிராஸில் திருப்பறதுக்காக இந்த சாண்டல் கலர் ஒயர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கவரோடையே வச்சுட்டு இந்த உள்ளே இருக்கிற நாட்டை மட்டும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணிவிட்டு இது வழியாக உள்ளே இருக்கிற ஒயரை நம்ம எடுத்துக்கலாம். உள்பக்கமாக ஒயர் எடுத்திங்கன்னா தான் வந்து சிக்காகாமல் இருக்கும். இப்போ ஒரு ஒயர் 5.5 அடியில் மொத்தம் 16 ஒயர் எடுத்துக்கலாம். நான் இன்ச் டேப்பில் அளந்துக்கிறேன். ஃபுல்லாக ஒரு டேப் அளந்துடலாம். நான் வந்து 60 இன்ச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக கூட எடுத்துக்கோங்க இன்ச் டேப்பில். இது 5 அடி கூட ஒரு 6 இன்ச்சு சேர்த்து மொத்தம் 5.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அளவை வச்சுட்டு மொத்தம் 16 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டாவது ஒயர் கட் பண்ணுறேன். இதே போல் மொத்தம் 16 ஒயர் கட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். மொத்தம் 16 ஒயர் 5.5 அடியில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து கட்டோடு இருக்கிற ரன்னிங் ஒயர். இதிலேருந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு ஃபோல்டு பண்ண கட் ஒயர்லேருந்து ஒரு 4 இன்ச் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு சைடு வந்து 4 பூவும் ஒரு சைடு வந்து 3 பூவும் போட போகிறோம். அதனால் 4 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து ரன்னிங் ஒயரை வச்சு அளந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒயரை அளந்து எடுத்துட்டு இப்போ இது வந்து கட் பண்ண ஒயர். இது பள்ளம் வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கட் பண்ண ஒயர், இதுதான் ரன்னிங் ஒயர். இப்போ ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு கட் பண்ண ஒயரை மடித்து இந்த ரன்னிங் ஒயர் மேலே வச்சுட்டு கீழே இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்து மேல் பக்கமாக விட்டுட்டு இந்த கட் பண்ண ஒயரோட பள்ளமாக இருக்கிற பாகத்தை இந்த ஹோல்குள்ளே விட்டு இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ரன்னிங் ஒயர் தெரியுதா? இது வந்து நம்மளோட ரைட் சைடில் வரணும். இது ரெண்டும் கட் ஒயர். இது ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு சமமாக இருக்குது. ஏற்ற குறைச்சலாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சைடில் ஏட்டோம் இல்லையா, அந்த ஒயர் வந்து இந்த கட் பண்ண ஒயரோட ஹைட் கம்மியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ரன்னிங் ஒயர். பாருங்கள், ஹைட் கம்மியாக இருக்குது. ஒரு சில டைமில் நம்ம அளக்கும் போது மாற்றி இந்த ஒயருக்கு பதிலாக இந்த ஒயரை வந்து மேலே வச்சுருவோம். அப்போ இதை விட சைடில் வர ஒயர் வந்து நம்மளுக்கு ஹைட் அதிகமாக வரும். அதே மாதிரி 2 சைட்லேயுமே இவ்வளோ ஒயர் எக்ஸ்ட்ரா நம்ம விட்டு கட் பண்ணால் அது வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் எப்பயுமே இந்த டபுள் ஒயரை விட நம்ம வச்சுருக்கிற ஒயரோட ஹைட் வந்து கம்மியாக இருக்கணும். அதாவது சைடில் வர ஒயர், இதை மட்டும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, பண்டல் ஒயர், அதில் தான் வந்து நம்ம இந்த 16 லைனும் போட போகிறோம். இதே மாதிரி ஒரு பூவையும் போட்டுடலாம். இப்போ நான் இன்னொரு பூ எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதே போல் கட் பண்ண ஒயரை ஒன்று எடுத்துட்டு இந்த மாதிரி மொன 2த்தையும் ஒன்றா வச்சு டபுளாக மடிச்சுட்டு இந்த மாதிரி பள்ளம் இருக்கிறது உள்பக்கமாக வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு இதை ரன்னிங் ஒயர் எந்த பக்கம் இருக்குதுன்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைமில் மாற்றி நம்ம இதில் எந்த பக்கமாவது போட்டுடுவோம். அதனால் இது பண்டலில் இருக்கிற ஒயர் தானான்னு முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் இந்த மடித்த ஒயரை இதுக்கு மேலே வச்சுட்டு கீழே இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த 2 ஒயருக்கு மேலே விட்டு இந்த 2 ஒயரில் அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்மளுக்கு 2 பூ கிடச்சிருச்சு. மறுபடியும் இந்த ஒயர் வந்து ஹைட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 2 பக்கமுமே இந்த மாதிரி எல்லா ஒயருமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைமில் நம்ம அளவு கொஞ்சம் மாற்றி கூட இழுத்துருவோம். அதனால் நல்லா செக் பண்ணிவிட்டு இந்த 16 பூவையும் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு நம்ம வச்சோம் இல்லையா ரன்னிங் ஒயர் லெஃப்ட் சைடில், அதில் வந்து ஒரு முடி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சென்டர் லைன் எதுன்னு சொல்லிட்டு தெரியும் அடையாளத்துக்காக. இப்போ முடி போட்டாச்சு. மீதி இருக்கிற 14 பூவையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். மொத்தம் 16 பூவும் போட்டு முடிச்சிட்டேன். பூவெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம போட்ட பிறகு கிராஸாக இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கூட கிராஸ் ஆகாமல் நல்லா வரும். இதை அடி போட்டு முடிச்சுட்டு நம்ம குச்சியை சொருகணும். அப்போ தான் வந்து கூட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மொத்தம் 16 பூ போட்டாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் ரன்னிங் ஒயரில் இந்த பக்கம் நம்ம ஒயர் விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை எடுத்துக்கோங்க. சேம் இப்போ 2ஆக மடிச்சுட்டு அந்த ஒயர் எந்த அளவுக்கு இருக்கோ, இதுதான் வந்து நம்ம விட்ட ரன்னிங் ஒயர். இப்போ இது வந்து நம்ம சைடில் முடிச்சிருக்கோம் பண்டலில் இருக்கிற ஒயர். இப்போ இது 2த்தையும் ஒரே அளவு வச்சு அதே அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ மொத்தம் 8 லைன் போடணும். அதாவது பேஸ் வந்து நீளம் 16 பூ போட்டிருக்கிறோம் இல்லையா, அகலம் வந்து 8 லைன் போடணும். நம்ம ஒரு லைன் ஏற்கனவே போட்டுட்டோம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் 4 லைனும் இந்த பக்கமும் 3 லைனும் போட்டால் மொத்தம் 8 லைன் கிடைக்கும். இப்போ இந்த பக்கம் ஒயர்லேயும் ஓரம் முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் சென்டர் ஒயருக்கு. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் பண்டலில் இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு இந்த பக்கம் விட்டேன் இல்லையா, அதே அளவு ஒயர் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. அதாவது ரன்னிங் ஒயரில் ஃபஸ்ட்டு லைன் விட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒயர் விட்டுட்டு இந்த பூவை நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இதை ஒரு ரவுண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு கட் ஒயரை அது மேலே ஒரு சுற்றிட்டு கீழே இருக்கிற ரன்னிங் ஒயரை அந்த ஒயருக்கு மேலே வச்சுட்டு இந்த கட் ஒயரை அந்த ரவுண்டுக்குள்ளே விட்டு லெஃப்ட் சைடில் இழுத்துட்டு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி கீழே தள்ளி மறுபடியும் மேலே இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 2 ஒயரையும் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிங்கன்னா பூ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொரு பூ எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணி கட் ஒயரை சுற்றி விட்டு ரன்னிங் ஒயரை மேலே தள்ளிட்டு மறுபடியும் கட் ஒயரை அந்த ஹோல்குள்ளே விட்டு டைட் பண்ணிக்கோங்க. இது இப்போ இந்த சைடில் சென்டர்லேருந்து எண்ணினா 5 லைனும், ஆப்போசிட்டில் சென்டர் லைன்லேருந்து எண்ணினா 4 லைனும் வர மாதிரி இந்த அடியை நான் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ பேஸ் வந்து நீளம் 16 பூ போட்டு அகலம் 8 பூ போட்டுட்டேன். சைடில் இருக்கிற ஒயரும் இந்த நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்ச ஒயரும் வந்து ஒரே அளவாக இருக்கான்னு சொல்லி மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் இந்த மாதிரி ஒரே அளவாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கூடைக்கு அடியில் குச்சி சொருகிடலாம். ஏன்னா குச்சி சொருகினா தான் வந்து கூடை பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டிப்பாகவும் அழகாகவும் இருக்கும். இதுக்காக நான் தென்னங்குச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தென்னங்குச்சி எடுத்துகிட்டு கூடையை உள்பக்கமாக திருப்பி இந்த ஃபஸ்ட்டு ஹோல்லேருந்து லாஸ்ட் ஹோல் வரைக்கும் சொருகிடலாம். இந்த 8 பூவுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி குச்சி சொருகிட்டு இதோட கட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா லைன்லேயும் குச்சி சொருகணும். அதே போல் குச்சி வந்து ஒரே அளவு இருக்கிற மாதிரி திக்னஸ் எடுத்துக்கோங்க. ஒரு குச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 ஹோலுக்கு மட்டும் சொருகினா போதும். அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல திக்காகவும் ஒரு இடத்துல தின்னாகவும் சொருகுனீங்கன்னா அடி வந்து அதுக்கப்புறமா நெளிஞ்சு அதாவது மேடு பள்ளமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒரே சைஸாக இருக்கிற குச்சியை பார்த்து சொருகிக்கோங்க. இப்போ எல்லா லைனுக்கும் சொருகி முடிச்சு காட்டுறேன். இப்போ பேஸ் 16க்கு 8 லைன் போட்டுட்டு ஃபுல்லாமே குச்சி சொருகி முடிச்சிட்டேன். இப்போ மேலே நம்ம எப்படி கூடையை வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ரெட் கலரில் போட்டிருக்கிறோம். அடுத்ததான் இது மேலே வந்து சாண்டல் கலர் ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ சாண்டல் கலர் ஒயரையும் இந்த மாதிரி கவர்லேருந்து பிரிச்சுக்கலாம். அதாவது கவர்லேருந்து இந்த கட்டி வச்சுருக்கிற ஒயரை கட் பண்ணிவிட்டு உள் சைட்லேருந்து அதோட ஒயரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைன், அதாவது அடியோட ஃபஸ்ட்டு லைன் இருக்கு இல்லையா, இதிலேருந்து இந்த ஒயரை எடுத்துட்டு
அந்த அளவுக்கு சேம், அதாவது இந்த ஒரு ரெட் கலர் ஒயர் எடுத்துகிட்டு அதோட ஹைட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் அளந்துட்டு அந்த இடத்துலேருந்து இங்கே நம்ம இந்த பூவை போட ஆரம்பிக்கணும். இந்த சாண்டல் கலர் ஒயர் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பூவை நம்ம போட்டுக்கணும். இதே போல் மொத்தம் 4 பூ போட்டுக்கணும். இந்த 4 பூ போட்டுட்டு அதே அளவு ஒயர் இந்த பக்கம் விட்டுட்டு இந்த ஒயரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த 4 பூ போட்டுட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு 4 பூவுக்கு இந்த சாண்டல் கலர் ஒயர் வச்சு 4 பூ போட்டிருக்கிறேன். அதே ஹைட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் ஒயர் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு சாண்டல் கலர் ஒயரை அளந்து விட்டுட்டு 4 பூ போட்டுட்டு மறுபடியும் இதே அளவு இந்த ரெட் கலர் ஒயர் எவ்வளோ இருக்கோ அதே அளவு இந்த பக்கமும் விட்டு கட் பண்ணிக்கணும். இந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்திருக்கிற 4 பூக்கு, அதாவது இந்த 4 பூ போட்டு முடிச்சாச்சு. இப்போ 5ஆவது பூ இருக்கு இல்லையா, இந்த பூவில் மறுபடியும் அதே அளவு ஒயர் அளந்து விட்டுட்டு இந்த சாண்டல் கலர் ஒயரை அளந்து விட்டுட்டு மறுபடியும் 4 பூவுக்கு இந்த சாண்டல் கலர் ஒயர் வச்சு பூ போடணும். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும், அதாவது இந்த ஃபஸ்ட்டு லைன் சுற்றி சைடில் இந்த பக்கம் எல்லா பக்கமுமே இந்த சாண்டல் கலர் ஒயர் வச்சு 4 பூ போட்டுட்டு சாண்டல் ஒயரை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த லைன் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த முதல்ல கட் பண்ண ஒயரை விட்டுடுங்க, மறந்த அதில் போட்டுடாதீங்க. எப்பயுமே ரன்னிங் ஒயரில் தான் இந்த லைனை நம்ம போடணும். இதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா பக்கமுமே இந்த சாண்டல் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். 4 பூவுக்கு, அதாவது இந்த ரெட் கலர் 4 பூவுக்கு சாண்டல் கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். 2 சைட்லேயும் அந்த ரெட் கலர் ஒயர் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு ஒயர் 2 பக்கமுமே விட்டு கட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 4 பூவுக்கும் சாண்டல் கலர் ஒயர் ஜாயின் பண்ணி 4 பூ போட்டுட்டு மறுபடியும் ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன். மொத்தமாக இந்த சாண்டல் கலர் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பூ ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும். அதாவது சாண்டல் கலரில் மொத்தம் 12 ஒயர் ஜாயின் பண்ணணும். இப்போ எல்லாத்தையுமே நான் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சாண்டல் கலர் ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, 2 ஒயர் இப்படி பக்கத்தில் வருதில்ல, இந்த 2 ஒயரையும் எடுத்து முதல்ல நம்ம ஒரு பூ போட்டுக்கணும். இது 2 இப்படி கிராஸ் ஆகுது பாருங்கள். 4ஆவது பூவில் இருந்தோம், 5ஆவது பூவில் இருந்தோம், இந்த ஒயர் கிராஸ் ஆகுது இல்லை. இப்போ இந்த ஒயரை வச்சு ஒரு பூ போட்டுக்கணும். இது வந்து கிராஸில் தான் வரும் இந்த பூ. இந்த 2 ஒயரும் சேரும்போது இந்த பூ வந்து கிராஸில் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பூ போட்டுட்டோம் பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அதாவது எல்லா சாண்டல் கலர் ஒயரையும் இந்த மாதிரி 2 சேர்த்து ஒரு பூ போடணும். இப்போ 2ஆவது பூ போட்டு காட்டுறேன். ஒயரை நல்லா இழுத்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ 2ஆவது பூ முடிஞ்சிருச்சு. நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இப்போ 2 பூ போட்டிருக்கிறேன். இதே மாதிரி இந்த பக்கம் 2 பூ, சைடில் 2 பூ, இந்த சைடில் 4 பூ, இந்த சைடில் 2 பூ வரும். எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த 2 சாண்டல் கலர் ஒயரை ஜாயின் பண்ணி ஒரு பூ போட்டாச்சு. இந்த மாதிரி மொத்தம் 12 பூ கிடைக்கும். இப்போ எப்படி இந்த கூடையை நம்ம மேலே வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 ரெட் கலர் ஒயர், அதாவது 4 பூ இருக்கு இல்லையா, இந்த 4 பூவில் இருக்கிற 2 ஒயர் எடுத்து ஒரு பூ போடணும். அப்போ இந்த 4 பூவிலேருந்து நம்மளுக்கு 2 பூ கிடைக்கும். இது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 ரெட் கலர் ஒயர் எடுத்துகிட்டு இது 2ஐயும் கிராஸ் பண்ணி இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி ஒரு பூ போட்டுக்கோங்க. கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக கிட்ட இழுத்து வச்சு இந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரையும் எடுத்து இன்னொரு பூ போட்டுடணும். இந்த 2 ரெட் கலர் ஒயரையும் சேர்த்துட்டு 2ஆவது பூ போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 2 ரெட் கலர் பூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற இந்த 4 ஒயரை வச்சு 2 பூ போட்டுடலாம். இந்த எல்லா கேப்லேயும் ஃபஸ்ட்டு லைன் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிடும். போட்டுட்டு பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே தெரிஞ்சது தான். அதாவது
ஒரு மாடல் போட்டு காட்டிட்டேன்னா நெக்ஸ்ட் மாடல் வந்து அதே மாதிரி போட்டுடலாம். இப்போ இந்த 4 பூலையும் 4 ஒயரை வச்சு 2 பூ போட்டு இந்த லைன் பூரா முடிஞ்சதும் காட்டுறேன். இப்போ இந்த சாண்டல் கலர் பூவுக்கு நடுவில் 2 ரெட் கலர் பூ போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லா பக்கமுமே இந்த மாதிரி 2 ரெட் கலர் பூ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சாண்டல் கலர் ஒயரையும் இந்த ரெட் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு பூ நம்ம போடணும். அதாவது லைனில் ஃபஸ்ட்டு இருக்கிற சாண்டல் கலர் பூவிலேருந்து ஒரு ஒயரும் இந்த ரெண்டாவது நெக்ஸ்ட்டு இருக்கிற ரெட் கலர் பூவிலேருந்து ஒரு ஒயரையும் எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு பூவை நம்ம போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த லைனெல்லாம் போடும்போது கொஞ்சம் நல்லா ஒயரை டைட்டாக இழுத்து விட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா அடி வந்து நல்லா கரெக்டாக வந்தால் தான் மேலேயும் கூட பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பூ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகுது பாருங்கள். இந்த ரெட்டில் இருக்க இந்த ஒரு ஒயரும் இந்த ரெட் பூவில் இருக்கிற ஒரு ஒயரும் கிராஸ் ஆகுது. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பூ போட்டுக்கலாம். அதாவது எந்தெந்த ஒயரெல்லாம் இன்ட்டு மாதிரி கிராஸ் ஆகி வருதோ அந்த ஒயரை வச்சு தான் நம்ம வந்து இனிமே வந்து பூ போடணும். அப்போ தான் இந்த கூடை வந்து கிராஸ் கட்டில் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பூ இது, செகண்ட் பூ ரெட் கலர், அதாவது மிக்ஸ்டு ஒயரில் வந்து ஒரு பூவும் ரெட் கலரில் ஒரு பூவும் போட்டிருக்கிறேன். அதுக்கடுத்து இந்த பக்கம் வருது பாருங்கள். இங்கே இருக்கிற சாண்டல் ஒயர் பூவிலேருந்து ஒரு ஒயரும் மீதி இருக்கிற இந்த ரெட் கலர்லேருந்து ஒரு ஒயரையும் எடுத்து நெக்ஸ்ட்டு பூ போடணும். இதுவும் வந்து நம்மளுக்கு மிக்ஸ்டு ஃப்ளவராக தான் கிடைக்கும், அதாவது மிக்ஸ்டு பூவாக தான் கிடைக்கும். ஒரு ரெட் அண்ட் ஒயிட்டில் ஒரு பூவும் அதுக்கு நடுவில் ஒரு ரெட் கலர் பூவும் கிடச்சிருக்கு பாருங்கள். அதாவது ஃபஸ்ட் லைனில் வந்து நம்மளுக்கு 2 ரெட் கலர் ஒயர், ஃபஸ்ட் லைனில் வந்து நம்மளுக்கு 2 ரெட் கலர் பூ, மேலே வந்து ஒரு ரெட் கலர் பூ கிடச்சிருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே 2 ரெட் கலர் பூ இருக்குது. இந்த சாண்டல் கலர்லேருந்து இந்த சாண்டல் கலரில் இருக்கிற ஒரு ஒயரையும் இந்த ரெட் கலரில் இருக்கிற ஒரு ஒயரையும் எடுத்துகிட்டு இந்த பூவை போட்டுக்கலாம். இந்த 2 ஒயரும் தான் நம்மளுக்கு இங்கே கிராஸ் ஆகி வரும். சாரி, இந்த ஃபஸ்ட்டு பூவில் இருக்கிற ரெட் கலர் ஒயர் இதை எடுத்துகிட்டு இந்த பூ போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த 2 ரெட் கலர் ஒயரை வச்சு நெக்ஸ்ட்டு பூ போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த லைன் பூரா கிராஸ் ஆகிற 2 ஒயரை வச்சு இந்த லைனை போட்டுட்டு வரலாம். போட்டுட்டு லாஸ்ட்டில் இந்த லைன் முடிஞ்சதும் காட்டுறேன். தெரியுதுங்களா? செகண்ட் லைன் வந்து இப்போ போட ஆரம்பித்தாச்சு. இதே மாதிரி இந்த லைன் பூரா போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது 2 லைன் போட்டு முடிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு லைனில் 2 ரெட் கலர் பூ வருது பாருங்கள், ஒரு சாண்டல் கலர் பூ வருது. செகண்ட் லைனில் ஒரு ரெட் கலர் நாட்டும் 2 மிக்ஸ்டு நாட்டும் வருது. அதே மாதிரி தான் இந்த லைன் முழுசுமே வரும். செகண்ட் லைன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் லைன் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லைன் பூராவுமே அந்த மாதிரி தான் வந்திருக்குது. இப்போது தேர்ட் லைன் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரே ஒரு ரெட் கலர் நாட் இருக்கு இல்லையா, இங்கே இதில் 2 ஒயர் இருக்கா. இந்த 2 ஒயரை வச்சு பக்கத்தில் இருக்கிற 2 சாண்டல் கலர் பூவையும் நம்ம போடணும். இந்த மாதிரி போடலாம். இதுவும் வந்து மிக்ஸ்டு நாட்டாக தான் கிடைக்கும். இப்போது இந்த சாண்டல் கலர் ஒயர் எடுத்துகிட்டு இந்த ரெட் கலர் ஒயரை வச்சு இந்த ஃபஸ்ட்டு நாட்டை போட்டுருவோம். ஒரு பூ போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் இருக்கிற சாண்டல் கலர் ஒயரோட இதில் இருக்கிற இன்னொரு ரெட் கலர் ஒயரை வச்சு இந்த நாட்டையும் போட்டுடலாம். வந்து 2 சாண்டல் கலர் பூ கிடச்சிருக்கு பாருங்கள், அதாவது 2 மிக்ஸ்டு நாட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த 3வது லைனையும் போட்டுட்டு மொத்தம் 5 லைன் முடிச்ச பின்னாடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொத்தம் 5 லைன் போட்டு முடிச்சிருக்கிறேன். 1 2 3 4 5 கிராஸ் வைஸில் என்னன்னீங்கன்னா 5 லைன் வரும். இதே மாதிரி மேலே வரைக்கும் போட்டுட்டு கொடியை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். கூடையை ஃபுல்லாக போட்டு சொருக்கி முடிச்சிட்டேன்.
ஒரு லைன் மட்டும் சொருகாமல் வச்சுருக்கிறேன். அதாவது இந்த ஒரு 4 பூ மட்டும் சொருகாமல் வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி சொருகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஒயர் இந்த மாதிரி கிராஸ் வைஸில் தான் போகும். இது இப்படி வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி கிராஸில் வரும். இந்த பக்கம் வர பூவில் ஒரு 5-6 பூவில் இதை வந்து சொருகி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு பூ விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செண்டல் கலர் பூ விட்டுட்டு 2வது பூவிலேருந்து சொருகிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கையை எட்டுற வரைக்கும் அல்லது ஒயர் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒயரை வந்து உள்ளே சொருகி விட்டுடலாம். இந்த 3 பூவில் இருக்கிற ஒயரை ரைட் சைட்லேயும் இந்த மாதிரி சொருகணும். இந்த 3 பூவில் இருக்கிற ஒயரையும் ரைட் சைடில் சொருகிட்டு இந்த 3 ஒயரையும் வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் சொருகிக்கணும். இந்த 3 லைனில் இருக்கிற பூ ஒயரையும் எடுத்து 2வது பூவில் விட்டு ஒரு 5-6 பூவில் லைனாக சொருகிக்கோங்க. ஒரு 5 பூவில் சொருகியிருக்கேன். இப்போ எல்லா பூலையும் சொருகிட்டேன். அதாவது இந்த லாஸ்ட் பூவும் நான் சொருகிடுறேன். அதான் சொருகி முடிச்சு இப்போ இந்த உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒயரெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுவேன். கூட வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் வர்றதுக்காக இந்த சென்டரில் இருக்கிற பூவை விட்டுட்டு இந்த சாண்டல் கலர் முடிகிற வரைக்கும் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு வி ஷேப்பில் நல்லா அழகாக இருக்கும். இப்போ இந்த பூவை என்னென்னங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 லைன், அதாவது கிராஸ் வைஸில் எண்ணும்போது 16 லைன் வரும். கிராஸ் வைஸில் எண்ணும்போது 16 லைன் வரும். எப்பயுமே கிராஸ் கட்டில் கூட போடும்போது நம்ம இந்த மாதிரி தான் வந்து பூவை கவுண்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கைப்பிடி போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இந்த கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.